சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. ஓம் குருவே துணை, குருவே துணை என் ஐயப்ப குருநாதனே சரணம் ஐயப்பா. ஐயப்ப சுவாமியின் மகிமை பாகம் 85. பாத்தீங்கன்னா ஐயப்ப தெய்வம் எல்லாத்தையும் பண்ண வச்சாரு. அடுத்தது அன்னதானம். அன்னதானம் அந்த அன்னதானத்தை பண்ண வைக்கணும்ல. தெய்வ கிட்ட நெருங்க நெருங்க பகவான் சர்வசக்தி வருள் புரிகிறாங்க. அப்ப தானத்தில் சிறந்தது அன்னதானம். நம்ம இந்த உலகத்துல போதும்னு சொல்றது சாப்பாடு ஒண்ணு மட்டும்தான். இந்த உலகத்துல வேற எதை கொடுத்தாலும் போதாது போதான்னு தான் சொல்லுவோம். யார் என்ன வேணும்னு சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. சாப்பாடு மட்டும்தான் வயிறு ரொம்ப போச்சுன்னா போதும்னு சொல்லுவாங்க. அப்படியேப்பட்ட அன்னத்தை கொடுக்க கடவுளோட அருள் வேணும். அருள் இருந்தாதான் ஒரு 10 பேர் கூட சாப்பாடு வாங்கி கொடுக்க, 5 பேர் கூட சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியும். ஒருத்தவங்களுக்கு இருந்தாலும் சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியும். கடவுளுடைய அருள் இல்லாம, சக்தி இல்லாம யாராலையும் அன்னதானம் பண்ணிட முடியாது. அதுக்கு கையனுடைய பரிபூரணமான ஆசீர்வாதம் வேணும். நம்ம எந்த கடவுளை கும்பிட்டாலும் அந்த கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தாதான் நீ ஒருத்தவங்களுக்கு இருந்தாலும் சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியும். அந்த மனசு வேணும். அந்த மனசு இருந்தாதான் சாப்பாடு உன்னால் கொடுக்க முடியும். அப்படி நானும் ஐயனோட பக்தன். அதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஆனா இந்த பக்தனால் புண்ணியத்தை தேட வைக்கிறான் பகவான் ஐயப்பன். ஏண்டா, உனக்கு கடவுளோட ஆசீர்வாதம், என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு இருக்கு. அடுத்தது உன் தலைமுறைக்கு ஆசீர்வாதம். நீ செய்த தர்மம் உன்னை தர்மம் தலை காக்கும். அப்ப உனக்கு நானே ஒரு அன்னதான பிரபு. அன்னதான பிரபு ஐயப்பன். அன்னதான பிரபுவா இருக்கின்றவனுக்கு அவன் பிள்ளை நான். அப்ப அவன் பிள்ளை எப்படி வளர்ப்பான்? அன்னதான பிரபுவா தானே அவன் வளர்ப்பான் கடவுள். அப்ப தன் பிள்ளையை பார்த்து பார்த்து வளர்க்கிறான் ஐயப்பன். எப்படி? ஐயா, ஞானதாரம் தந்த உன்னை நான் என் தந்தை என்பதா? என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் உன்னை என் அன்னை என்பதா? அந்த அன்னை இந்த பிள்ளையை பார்த்து பார்த்து வளர்க்கிறாங்க பாருங்க. அடுத்தது தர்மத்தை செய்ய வைக்கிறான் பகவான் ஐயப்பன். கொரோனா டைம்ல பகவான் ஐயப்பன் சொல்றாரு. அப்ப ஃபர்ஸ்ட் நான் சாதாரண ஒரு ஜிம் ட்ரெயினர் தான். நான் ஜிம் ட்ரெயினர் ஃபர்ஸ்ட் மூட இருந்து ஜிம்மை தான் மூடினாங்க. வருமானம் இல்லை, வீட்டு வாடகை கொடுத்தாகணும், சாப்பிட்டு ஆகணும், எல்லாமே இது பண்ணி ஆகணும். அப்ப நான் சேர்த்து வச்ச சொத்துன்னு பார்த்தா சொல்றேனே, நம்ம பழகிற மனிதர்கள் மட்டும்தான் நம்ம சேர்த்து வச்ச சொத்து. அப்ப என்னுடைய சிஷியர்கள், நான் பழகினவங்க எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. கொரோனா டைம்ல அரிசி மூட்டையிலேருந்து எண்ணெயிலேருந்து எல்லாமே ஐயப்பன் அருள் பாலிக்கிறான். அவர்கள் மூலியமா ஐயப்பன் அருள் பாலிக்கிறான். அப்ப அருள் பாலிச்சுட்டு நம்ம சாப்பாடு தேவை எல்லாமே சாப்பிட்டு நல்லா இதுவா இருந்த சோம்பேறித்தனமா ஆயிடுச்சு. அப்ப ஐயப்பன் எதிர்க்க பத்து நிற்கிறேன். அப்ப பகவான் ஐயப்பன் தட்டி எழுப்புறார், பேசுறார். பகவான் ஐயப்பன் பேசுறார், மனசுக்குள்ள பேசுறார், நேரடியா பேசுறார் பகவான் ஐயப்பன். ஸ்ரீதர்மா சாஸ்தா இந்த இடத்துல இருந்து சொல்ற, ஏண்டா உனக்கு நான் படி அளக்கிறேன். எப்படி? உனக்கு நான் படி அளக்கிறேன். உனக்கு கீழே இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க சாப்பாடு இல்லாதவங்களுக்கு. அப்ப என் பிள்ளையாக இருந்து நீ என்ன செய்யற? எப்படி? எனக்கு பிள்ளையாக இருந்து நீ என்ன செய்கிறாய்? அவர்களுக்கு உன்னால் முடிந்த அன்னத்தை கொடுக்கணும்ல. அப்ப என்னடா பண்ணுகிற நீன்னு கேள்வி கேட்கிற. சும்மா செருப்பா லட்சம் மாதிரி கேள்வி கேட்ட, சும்மா கிடையாது. உனக்கு நான் எல்லாமே செஞ்சிட்டேன். உனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நீ அன்னத்தை கொடுக்கணும்ல. அப்ப நீ என்ன வேலை பண்ணி நிக்கிற? கேள்வி கேட்கறாங்க ஐயப்பன். அவர்கிட்டே நின்ன பாரு. நான் பகவானே, நீ கொடுத்த இந்த பாக்கியத்தை இந்த வேலைக்காரன் செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். எல்லாமே நீதான். என்ன ஆக்குவிக்கிறதும் ஊக்குவிக்கிறதும் அனைத்தும் நீயே. நீ இல்லை என்றால் இந்த ஜடம் கிடையாது. மிச்ச கதையை உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன். குருவே சரணம், குருவே சரணம். ஓம் ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாவு மகா சாஸ்திரே தும்யம் நமோ நமக. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா.
குருவே துணை என் ஐயப்பனை துணை சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா ஐயப்பா சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா